வந்து நம்ம வெண்பொங்கல் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். வெண்பொங்கல் பண்ண 2 கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு பாசி பருப்பு. இதை வந்து நம்ம இப்போ வந்து பாசி பருப்பை கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் நெய் ஊற்றி நெய் சூடாகட்டும். இதில் பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெண்பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக பருப்பை வறுத்தே போடுங்க. பாருங்க, பருப்பை வறுத்தது போதும். இப்போ எடுத்து வேறு இதில் கொட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், பருப்பு வறுத்து எடுத்து வச்சாச்சு. அரிசியை நல்லா 3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விடுறேன். சூடாகட்டும், நெய் கொஞ்சம் சூடாகட்டும். நெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து துருவின இஞ்சி, மிளகாய், பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, இஞ்சி துருவி 1 ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுக்கோங்க. அந்த துருவின இஞ்சியவும் ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டு இந்த நெய்யில் லைட்டாக இது வறுத்துருவோம். அதுக்கப்புறம் அரிசியை போடுவோம். அரிசி அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கோம்ல நெய்யில் அந்த பருப்பை போட்டுருவோம். போட்டு பாருங்கள், இப்படி இதை கொஞ்சம் நேரம் இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த நெய்யிலேயே நல்லா வறுபடணும். ஃபஸ்ட்லேயே நம்ம பருப்பை வறுத்து வச்சிட்டோம். இந்த அரிசியை கொஞ்சம் நேரம் அந்த நெய்யில் இப்படி கிண்டி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் தண்ணி விடுவோம். போதும். இப்போ வந்து நான் 2 கப்பு அரிசியும் 1 கப்பு பருப்பு வச்சுருக்கேன். அப்போ மொத்தம் 3 கப்பு ஆகுது. இந்த 3 கப்புக்கு கூடவே 2 கப்பு தண்ணி வச்சா தான் நம்மளுக்கு நல்ல சாதம் குழைவாக இருக்கணும். 1 3 4 5 6 8 கப்பு 9 கப்பு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாதம் நல்லா குழைவாக இருக்கும். 3 கப்புக்கு 9 கப்பு தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டு சால்ட் போட்டுருவோம். கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். 3 கப்புக்கு எவ்வளோ உப்பை நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். குக்கர் மூடியை போட்டு மூடி போட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 5 விசில் அல்லது 6 விசில் வர நல்ல குழைவாக இருக்கணும். கூட ஒரு விசில் விடுறதுனால ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஏற்கனவே தண்ணி அதிகமாக வச்சுருக்கோம். அதனால் நல்ல குழைவாக வர்றது வரைக்கும் விசில் விட்டுருங்க. பாருங்கள், 7-8 விசில் விட்டோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சாதம் நல்லா குழைவாக வெந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள் சாதம். கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம்.
பாருங்கள், ஒரு 6 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். சாதம் நல்லா குலைவாக இருக்குது பாருங்கள். இப்படி குலைவாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வெண்பொங்கல் சூப்பராக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு நெய் விட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நமக்கு வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு 1 2 இப்படி தட்டி வச்சுருக்கேன். 1 2 நசுக்கி வச்சுக்கோங்க அம்மியில். இப்போ வந்து கொஞ்சம் முந்திரி, ஒரு 3 வத்தலை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிடுவோம். பாருங்கள், அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ வந்து நெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டில் முந்திரியை லைட்டாக வறுத்துக்கணும். பாருங்கள், முந்திரி வறுத்தாச்சு. இப்போ வந்து மிளகு சீரகம். ஃபஸ்ட்டில் முந்திரி கொஞ்சம் வறுபட கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்காக தான் முந்திரி ஃபஸ்ட்டில் வறுத்துக்கோங்க. அடுத்து மிளகு சீரகம், அடுத்து வத்தல் போட்டுருவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். நம்ம அதில் பெருங்காயத்தூள் போடலை, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை, இதை வந்து நம்ம சாதத்தில் எடுத்து கொட்டிடணும். சாதத்தில் கொட்டிடணும். எல்லாம் தாளித்து கொட்டி நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பரிமாறுங்க. ரொம்ப ஈஸி தான், வெண்பொங்கல் வைக்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், நம்மளுக்கு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை தொட்டுக்கிற வந்து சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.